வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்க ராசிநாதனான சனி பகவான் வருடக்கோளாய மாறி மீனராசியிலே வக்ரகதியில் அமர்ந்திருந்தாலும் பணவரவுக்கு பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. ஆனாலும் எங்க போறோம் எங்க நிக்கிறோம்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் நீங்க இருக்கிறீங்கன்றது உண்மை. நான் என்ன பண்ண போறேன், எந்த காரியமும் பெருசா எனக்கு லைட்டே கிடைக்கலைங்களே சார் அப்படின்னு திக்கு தெரியாத காட்டிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும்போது, உங்க ராசியிலே யோகக்காரனான சுக்கிர பகவான் அட்டமத்திலே போய் உட்கார போறார் கேதுவுடன். 8ஆம் இடம் அப்படின்னாலே ஒரு உடல் சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் சுக்கிரனுக்கு. அப்போ உங்களுக்கு இல்லற சுகத்தை நிறைய கொடுப்பார் அப்படிங்கிறதும், தேவையில்லாத இல்லீகல் சுகத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது எக்ஸ்ட்ராவாக பெண் தொடர்போ இல்லை ஆண் தொடர்போ வந்தபோது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தள்ளி நின்றுடுங்க. அது வேண்டாம் அப்படின்னு நில்லுங்க. ஏன்னா அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய கேதுவுடன் சேர்ந்து இருப்பதனாலே உங்களுக்கு ப்ராப்ளம் பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். பயங்களை கூடவே கூட்டிகிட்டு வந்துடுவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். அஷ்டமத்துக்குரிய இந்த சூரிய பகவானானவர் 9ஆம் இடத்திலே புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். அதனால தேவையில்லாத பயங்களும் கவலைகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. புதன் இருப்பதனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவார். முக்கியமாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இந்த மாதத்திலே அவசியம் நீங்க நல்ல புதிய ஆடைகள் எல்லாம் வாங்குவீர்கள். அதற்கான பிரயாச்சனங்கள்லாம் கரெக்டாக இந்த மாதம் பண்ணுவீங்க. அதெல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி உங்களுக்கு அது சேரும். லாபங்கள் உண்டாகும். 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையாலே செவ்வாய் பார்க்கப்படுகிறார் தொழில் ஸ்தானத்திலே. அதனாலே தொழிலிலே அபிவிருத்தியான எண்ணங்கள் எல்லாம் வரும். புதிய உக்திகள் எல்லாம் கொண்டு வருவீர்கள். சில அன்பர்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கரெக்டாக மைண்ட்ஸில் போகும். சார் இப்படி பண்ணணும்னு யோசிக்கிறேன் சார், நான் விசிட்டிங் கார்டெல்லாம் போடணும் சார், நான் ஹெல்ப் பண்ணணும் சார், போர்டு மாற்றணும் சார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய கொண்டு வரும். அதனால் தொழிலிலே புதிய முயற்சிகள் லாபத்தை பெற்றுத்தருவதற்காக வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருப்பதனாலே ஒரு சுபிட்சமான சூழ்நிலை காட்டுகிறது. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்குமால் இருந்தாலும் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் இருப்பதனாலே கொஞ்சம் பார்த்து வேலை செஞ்சீங்கன்னா போதும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் எஸ் சொல்லாதீங்க. எதெல்லாம் எஸ் சொல்லுமோ அது சொல்லுங்க, எதெல்லாம் வேணான்றவங்க நோ சொல்லிடுங்க. முக்கியமாக லக்ஸுரி அப்படின்னு ஆடம்பர விஷயத்தில் நீங்கள் அதிகமாக மனதை செலவை கூட்டிக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் கொஞ்சம் அதில் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அது பண்ணிங்கனால சரியா போச்சு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், செலவு பண்ணிட்டு கடனாக மாறி உட்காந்துக்கும். கடனை கட்டுவது, திருப்பி கடன் சுமை ஏற்றி கொள்வது உங்கள் வாழ்க்கையிலே அது பிரணாமன் நடந்துகின்ற ஒரு விஷயமா மாறி அவங்க பிரச்சனைகளை கொண்டு போய் முட்டுடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பெரிய முதலீடுகள் செய்வதை அவசியம் தவிர்ப்பது நல்லது. ஒரே டைம் ஒன் டைம் அப்படின்லாம் போய் எங்கேயும் பண்ணாமல் அழகாக சிறுக சிறுக பண்ணுவது, இதெல்லாம் சுக்கிரன் வந்து தன் வேலையாக செய்வார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில் அடிப்படையிலே வேலையில் ஒரு நல்ல வேலை ரெகுலராக போயிட்டுருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. குருவின் அருளாலே சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு, சிலருக்கு பணி இட மாற்றங்களினால் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் லாபங்களும் வருவதற்கு நல்லது ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அதனால் தைரியமாக அந்த வேலையெல்லாம் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். முக்கியமாக இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம், வெளியிலலாம் சுற்றி பார்க்கக்கூடிய பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதிகளுக்கான ரெகக்னேஷன் கொஞ்சம் இருக்கும். அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் நல்லது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த மாதத்திலே அவசியம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் தரும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.